Friends, welcome to Tamil Tutorials. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது SQL database part 6. ஓகேங்களா? நம்ம வந்து SQL Advanced, SQL Joins பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜாயின்னா எதுக்காக நம்ம ஜாயின் யூஸ் பண்ணுறோம், அதில் என்னென்ன டைப் இருக்குது, லெஃப்ட் ஜாயின்னா என்ன, ரைட் ஜாயின்னா என்ன, ஃபுல் ஜாயின்னா என்ன, இன்னர் ஜாயின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வந்து நான் வந்து உங்களுக்கு எதை ரெஃபர் பண்ணி சொல்கிறேன்னா W3 School. ஸோ நீங்கள் கூகுள் போய்ட்டு W3 School SQLன்னு போட்டிங்கனாவே இந்த லிங்க்லாம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், லிசன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சின்டாக்ஸ், இதோடைய கொரி சின்டாக்ஸ்லாம் வந்து மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம வந்து ஜாயின்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துட்டு இருந்தோம், ஒரு டேபிளில் இருந்து எப்படி டேட்டாவை எடுக்கிறது, எப்படி ரிட்ரீவ் பண்ணுறது, அந்த மாதிரியான கொரிஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஒரு டேபிளை வச்சு தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம 2 டேபிள் இருக்குது. ஸோ 2 டேபிள்லையும் எனக்கு காலம் வேணும். ஸோ 2 டேபிள் இருந்து நான் காலம் எடுத்து நான் 3ஆவதாக ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணணும். அப்படிங்கும்போது இந்த SQL ஜாயின் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 2 டேபிளையும் ரிலேட் பண்ணி நமக்கு வந்து கொரி எழுதுவோம். ஸோ அதுதான் வந்து SQL ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்மளுக்கு எது யூஸ் ஆகுதுன்னா, ப்ரைமரி கீ, இந்த கீ தான் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதை நம்ம எதை வச்சு ரிலேட் பண்ணுறோம் அப்படின்னா, கீயை வச்சு ரிலேட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இந்த டேபிள் பாருங்கள். ஸோ இப்போ வந்து இந்த டேபிள் பாருங்கள். இந்த டேபிளில் வந்து பர்சன் ஐடி, பர்சன்ற டேபிள் இது ஆக்சுவலாக வந்து பர்சன்ற டேபிள். இந்த பர்சன்ற டேபிளுக்குள்ளே பிஐடி, லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், அட்ரஸ் அண்ட் சிட்டி இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது இந்த பிஐடின்றது தான் வந்து நம்மளுடைய ப்ரைமரி கீ. ஸோ ப்ரைமரி கீ எப்படி இருக்கணும்னா யூனிக் வேல்யூவாக இருக்கணும். ஸோ ப்ரைமரி கீயில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே எப்படி இருக்கணும், யூனிக்காக இருக்கணும். ஸோ அந்த ஒரு காலமாக தான் நம்ம ப்ரைமரி கீன்னு சொல்கிறோம். பிஐடின்ற அந்த காலமாக தான், பிஐடினா பர்சன் ஐடி. ஸோ அதை தான் நம்ம வந்து ப்ரைமரி கீ அப்படின்னு சொல்கிறோம். அந்த ப்ரைமரி கீழே இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே எப்படி இருக்கணும், யூனிக்காக இருக்கணும். ஸோ இது என்ன ஆகக்கூடாது, சேம் வேல்யூ வந்து வரக்கூடாது, டூப்ளிகேட்டே இங்கே இருக்கக்கூடாது. அதுதான் இந்த ப்ரைமரிக்கோடைய மெயின் இதுவே. ஸோ டூப்ளிகேஷன் இருக்கவே கூடாது, வேல்யூ வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த ப்ரைமரி கீ வேல்யூ எப்படி இருக்கணும், யூனிக்காக இருக்கணும். ஃபஸ்ட் ரோக்கு, இப்போது ஃபஸ்ட் ரோக்கு நம்மளுக்கு என்ன இருக்குது, 1ன்னு இருக்குது. செகண்ட் ரோக்கு 2ன்னு இருக்குது. தேர்ட் ரோக்கு 3ன்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான யூனிக்கான வேல்யூ தான் இருக்கணும். ஃபஸ்ட் ரோனா 1, செகண்ட் ரோனா 2, அந்த மாதிரி சொல்லணும். அந்த மாதிரி தான் வந்து இந்த பிஐடியை வந்து நம்ம வேல்யூ அசைன் பண்ணணும். ஓகேங்களா? அப்புறம் இதில் வந்து எத்தனை டூப்ளிகேஷன் வரலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் நேம் வந்து சேமாக இருக்கலாம். ஸோ ஆன்சனும் இருக்கலாம், கீழே சிவன்சனுக்கு பதிலாக ஆன்சனும் இருக்கலாம். அது வந்து தப்பு கிடையாது. ஆனால் ப்ரைமரிக்கு பொறுத்த வரைக்கும் யூனிக் வேல்யூவாக தான் இருக்கணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னொரு டேபிள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம 2 டேபிளை எப்படி ரிலேட் பண்ணி எப்படி வந்து ஜாயின்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஜாயின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். 2 டேபிள் ரிலேட் பண்ணி நம்ம ஜாயின்ஸை பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஆர்டர்ஸ் டேபிள். ஸோ ஆர்டர்ஸ் டேபிள் என்னெல்லாம் இருக்குது, ஓஐடி, ஆர்டர் நம்பர், ஆர்டர் ஐடி, ஆர்டர் நம்பர், அதுக்கப்புறம் பர்சன் ஐடி. இது இந்த டேபிளில் இது இருக்குது. ஸோ ஓகே, இப்போ ஆர்டர் ஐடின்றது எப்படி இருக்குது, எல்லா வேல்யூவும் யூனிக்காக இருக்குது. ஸோ 1 2 3 4 5 அப்படின்னு யூனிக்காக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த டேபிளுக்கு எது ப்ரைமரி கீ, ஓஐடின்றது ப்ரைமரி கீ. ஓகேவா? இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் ஓஐடி தான் ப்ரைமரி கீ. அதுக்கப்புறம் ஆர்டர் நம்பர் இருக்குது, பிஐடின்னு இருக்குது. ஸோ இந்த பிஐடி நம்ம ஏற்கனவே எங்கேயோ பார்த்தோம். எங்கே பார்த்தோம், மேலே இருக்கிற டேபிளில் நம்ம பிஐடின்னு பார்த்தோம். ஸோ அந்த டேபிளுக்குரிய பிஐடி, அந்த டேபிளுக்குரிய ப்ரைமரி கீ தான் வந்து பிஐடி. ஸோ அதுவும் அந்த பிஐடி வந்து நம்மளுக்கு இந்த டேபிள்லையும் இருக்குது. ஸோ நம்ம இந்த ப்ரைமரி கீயை வச்சு இதை ரிலேட் பண்ணுறதுனால இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஃபாரின் கீ அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபாரின் கீனா என்ன அப்படின்னா, ரெஃபரன்ஸ், ப்ரைமரி கோடைய ரெஃபரன்ஸ் தான் நம்ம வந்து ஃபாரின் கீ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த டேபிள் இருக்கிற பிஐடி வேல்யூ, இந்த பிஐடியை தான் இது ரெஃபர் பண்ணுது, இந்த பிஐடி. ஓகேவா? இந்த பிஐடி வந்து இந்த பிஐடி ரெஃபர் பண்ணுது. இதுதான் இது 2 டேபிளுக்குள்ளே ரிலேஷன். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து இதை வந்து ஃபாரின் கீ அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அதோடைய டைப்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் SQL ஜாயின்ஸ் இருக்குது அப்படின்னா, ஜாயின், அதாவது இன்னர் ஜாயின் அப்படிங்கிற ஒரு டைப் இருக்குது.
ஸோ இதில் வந்து ரெண்டு டேபிள்லேயும் அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் இருந்தாவே போதும். ரெண்டு டேபிள்லேயும் ஒரு மேட்ச் இருந்தால் போதும், நம்ம வந்து டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணிடலாம். லெஃப்ட் ஜாயின்னா என்ன, ரெண்டு டேபிள் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் டேபிள் செகண்ட் டேபிள் அப்படின்னு ரெண்டு டேபிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த நம்ம மேலே எக்ஸாம்பிளே வச்சு சொல்கிறேன். பர்சன் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்குது, ஆர்டர்ஸ் அப்படின்னு டேபிள் இருக்குது. ஸோ பர்சன்றது லெஃப்ட்டு, ஆர்டர் டேபிள்ன்றது ஆர்டர்ஸ்ன்றது ரைட்டு. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன மீனிங்னா ரெண்டுத்துக்கும் ஸோ என்ன பண்ணும், இது லெஃப்ட் ஜாயின் என்ன பண்ணும், லெஃப்ட் டேபிள் இருக்கிற எல்லா டேட்டாவையும் நம்மளுக்கு வந்து கொடுத்துரும். எல்லா டேட்டாவையும் கொடுத்துரும். ஈவன் ரைட் டேபிளில் எந்த மேட்சஸும் இல்லைனாலும் பரவாயில்ல, அதை பற்றி அது கவலைப்படாது. லெஃப்ட்டில் இருக்கிறது எல்லாமே டிஸ்பிளே பண்ணிடணும். அதுதான் அதோடைய வேலை, லெஃப்ட் ஜாயினோட வேலை. அதே மாதிரி தான் ரைட் ஜாயினும். ஸோ ரைட்டில் இருக்கிற வேல்யூ எல்லாத்தையும் கொடுத்துடணும், ரைட் டேபிளில் இருக்கிற எல்லா டேட்டாவும் கொடுத்துடணும். ஈவன் ஏதாவது மேட்சஸ் இருந்துச்சுன்னா, ரைட் டேபிள் ஏதாவது மேட்சஸ் இருந்துச்சுன்னா அந்த மேட்சஸும் கொடுக்கணும். அதோடு இல்லாமல் மேட்சஸ் இல்லைனாலும் லெஃப்ட்டில் ரைட்டில் இருக்கிறது மட்டும் கொடுத்துடணும். அது ரைட் ஜாயினுக்கு. லெஃப்ட் ஜாயின்னா லெஃப்ட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துடணும். ஸோ இது உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சுன்னா இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும்போது நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபுல் ஜாயின். ஃபுல் ஜாயின் எதை பற்றியும் கவலைப்படாது. ரெண்டு டேபிள் இருக்கிறோம், அதாவது லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டுத்தில் இருக்கிறது நம்ம கொடுத்துடணும், எழுதிடணும். மேட்சஸ் இருந்துச்சுன்னா ரெண்டும் சேர்ந்து வரும், மேட்சஸ் இல்லைன்னா தனித்தனியாக எல்லாமே வந்துடும். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு குழப்பமாக தான் இருக்கும். நான் வந்து இதை எக்ஸாம்பிளோடு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இன்னர் ஜாயின். ஓகே, இன்னர் ஜாயின் எதுக்காக அப்படின்னா, ரெண்டு டேபிளை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜாயின் பண்ணி புதுசாக ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி க்ரியேட் பண்ணும்போது ரெண்டுத்துக்கும் ரிலேஷன்ஷிப் வச்சு தான் நம்ம வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து நம்ம ஜாயின் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்னர் ஜாயினும் அதே தான். ஸோ இன்னர் ஜாயின் கீவேர்டு, இந்த கீவேர்டு எதுக்காகனா, ரிட்டர்ன்ஸ் ரோஸ் வென் தேர் இஸ் அட்லீஸ்ட் ஒன் மேட்ச் இன் போத் டேபிள்ஸ். ரெண்டு டேபிள்லையும் ஏதாவது ஒரு மேட்ச் இருந்தாவே போதும், நம்ம வந்து என்ன பண்ணலாம், ரோவை வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஃபார் இதோட சின்டாக்ஸ் வந்து இதுதான், செலக்ட் காலம் நேம். இந்த சின்டாக்ஸ் வந்து மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, செலக்ட் காலம் நேம் ஃப்ரம் டேபிள் நேம் இன்னர் ஜாயின்ன்றது இல்லை கீவேர்டு, டேபிள் நேம் 2. ஓகேவா? ஆன் டேபிள் நேம் 1 டாட் காலம் நேம் ஈக்குவல் டு டேபிள் நேம் 2 டாட் காலம் நேம். ஓகே, நான் இந்த கொரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சின்டாக்ஸை. நம்ம நார்மலாக வந்து இது இந்த டுட்டோரியல் வந்து புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய எஸ்கியூஎல் முன்னாடி போட்ட அந்த டுட்டோரியலை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கொரியெல்லாம் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே ஓகே செலக்ட்ன்றது கீவேர்டா. ஸோ காலம் நேம், ஸோ ரெண்டு டேபிள் இருக்குது, ரெண்டு டேபிள்லையும் உங்களுக்கு எந்த காலம் வேணுமோ அந்த காலம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பட் ஸ்பெசிஃபை பண்ணணும், இது வந்து ஃபஸ்ட்டு டேபிளோடைய காலம், இது வந்து செகண்ட் டேபிளோடைய காலம் அப்படின்னு நம்ம அதுக்கு எப்படி தெரியும், நம்ம தான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணோம். அப்போ என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு டேபிள் டாட் காலம் நேம், செகண்ட் காலம் நேம் டாட் செகண்ட் டேபிள் டாட் காலம் நேம் அப்படி கொடுத்தா தான் அது காலம் நேம் வந்து ஸ்பெசிஃபை, அந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஃப்ரம் ஃபஸ்ட்டு டேபிள் நேமு இன்னர் ஜாயின் போட்டு இதோட எதை ஜாயின் பண்ண போகிறோம், செகண்ட் டேபிளில். ஓகேவா? ஆன் இதுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் கொடுக்கணும், அதுக்கு ஆன்ன்ற கீவேர்டு, அதுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் கொடுக்க போகிறோம். என்ன ரிலேஷன்ஷிப்பு, டேபிள் 1ல் இருக்கிற காலம், அதாவது பர்சன்ற டேபிள் இருக்கிற பிஐடி இஸ் ஈக்குவல் டு ஆர்டர்ஸில் இருக்கிற பிஐடி. ஸோ நம்ம இந்த ரெண்டு டேபிளையும் அந்த ரிலேஷன் வச்சு தான் ரிலேட் பண்ண முடியும். ஸோ இதுவும் பிஐடி அதுவும் பிஐடி, ஸோ ரெண்டும் சேமு. அதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், ரிலேஷன்ஷிப் கொடுத்துட்றோம் அதை வச்சு. ஓகேவா? ஸோ இன்னர் ஜாயின் இஸ் தி சேம் ஆஸ் ஜாயின். ஓகேவா? அதுதான் வந்து இன்னர் ஜாயினும் ஜாயினும் வந்து சேம் தான். ஓகே, இப்போ இந்த டேபிள் ரெண்டு டேபிள் நல்லா பார்த்துங்க, ஏற்கனவே நம்ம பார்த்தா அதே டேபிள் தான். பிஐடி, லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், அட்ரஸ், சிட்டி. ஸோ இந்த பிஐடின்னு சொன்னேன், ப்ரைமரி கீ அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த ப்ரைமரி கீ, அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ்ன்னு இருக்குது, ஆர்டர்ஸ்க்கு எது ப்ரைமரி கீ, ஓஐடின்றது தான் ப்ரைமரி கீ. ஸோ பிஐடின்றது என்ன, இந்த டேபிளோடைய ஃபாரின் கீ. ஸோ ஃபாரின் கீனா என்ன, ப்ரைமரி கீயை ரெஃபர் பண்ணுற கீயை வந்து நம்ம ஃபாரின் கீ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பிஐடின்றது எதை ரெஃபர் பண்ணுது, அந்த பர்சன்ற டேபிள் உள்ள ப்ரைமரி கீயை ரெஃபர் பண்ணுறதுனால இதை வந்து ஃபாரின் கீ அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதை வச்சு நம்ம வந்து ஒரு கொரி எழுதுகிறோம். செலக்ட் பர்சன் அப்படிங்கிறது என்னது, இந்த பர்சன் டேபிள், இந்த டேபிள். ஓகேவா? இது வந்து ஆர்டர்ஸ் டேபிள். ஸோ அப்போ பர்சன்றது ஃபஸ்ட்டு டேபிள் டாட், அதில் நம்ம என்ன காலம் செலக்ட் பண்ணிக்கிறோம், லாஸ்ட் நேம் செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பர்சன் டாட் ஃபஸ்ட் நேமு, ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ், இப்போ இது இந்த ஆர்டர்ஸ்ன்றது என்ன,
இந்த செகண்ட் டேபிளோடைய செகண்ட் டேபிள் அதில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ஆர்டர் நம்பர். ஓகே, அதில் வந்து ஆர்டர் நம்பரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம் ஃப்ரம் ஃபஸ்ட்டு டேபிள் நேம். ஃபஸ்ட் டேபிள் நேம் என்ன பர்சன், இன்னர் ஜாயின், அதோட எதை ஜாயின் பண்ண போகிறோம் செகண்ட் டேபிள் நேம் வந்து ஆர்டர்ஸ். ஓகே, ஆன் இதுக்கு ரிலேஷன்ஷிப் கொடுக்கணும் இல்லையா, பர்சன் ரிலேஷன்ஷிப் கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு டேபிள் நேம் டாட் அந்த காலமு, செகண்ட் டேபிள் நேம் டாட் காலமு. ஸோ நம்மளுக்கு பிஐடி தான் வந்து நம்ம ரிலேட் பண்ணுறோம். ஸோ அதனால் அதுதான் வந்து நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் ஆர்டர் பை. ஸோ இதை வந்து ஒரு அசெண்டிங் ஆர்டரில் நான் வந்து டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் நம்ம ஆர்டர் பை அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆர்டர் பை கொரியை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் முன்னாடி ட்யூட்டரில். ஸோ அதை பார்க்காதவங்க கூட போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் லாஸ்ட் நேம் பர்சனில் இருக்கிற லாஸ்ட் நேமை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அசெண்டிங் ஆர்டரில் வர மாதிரி கொடுத்துருக்கோம். அசெண்டிங் ஆர்டர்னா என்ன, டிசெண்டிங் ஆர்டர்னா என்ன, ஆர்டர் பை எப்படி வச்சு அதை கொரி எழுதணுன்றத முன்னாடி ட்யூட்டோரியலில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க அதை போய் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ட்யூட்டோரியல் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே ஓகே, இப்போ வந்து நம்ம அதுக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுத்துருந்தோம் பர்சன் டாட். இப்போ வந்து நம்ம எதை ரிலேட் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருந்தேன், நம்ம வந்து பர்சனுடைய பிஐடியும் ஆர்டர்ஸில் இருக்கிற பிஐடியும் ரிலேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் கொரி வந்து என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு பர்சன் டேபிள் இருக்கிற ஒன்றை பார்க்கும் பிஐடி, இந்த ப்ரைமரி கீழே இருக்கிற இதான் ரிலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிஐடி இந்த பிஐடி ரிலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற இந்த ஒன்றை பார்க்கும். ஸோ இந்த இடத்துல இப்போ ஆர்டர்ஸ் டேபிளில் எங்கே ஒன்று இருக்குன்னு பார்க்கும். ஓகே, இந்த இடத்துல ஒன்றுன்னு இருக்குது. ஸோ இந்த வேல்யூஸ் கரஸ்பாண்டிங் இந்த வேல்யூஸ் வந்து வர மாதிரி நம்மளுக்கு வந்து அவுட்புட் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒன்று மேட்ச் ஆகிடுச்சு, இங்கே ஒன்று இங்கேயும் ஒன்று. ஸோ ரெண்டும் மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ நம்ம என்னென்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருந்த காலமு ஃபஸ்ட்டு டேபிள் வந்து ஆன்சரும் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேமும் ஃபஸ்ட் டேபிளையும், செகண்ட் டேபிள் வந்து ஆர்டர் நம்பரையும் பிரிண்ட் பண்ண சொல்லியிருந்தோம். நம்ம கொரியில் அப்படி தானே எழுதியிருக்கோம். இங்கே பாருங்கள் லாஸ்ட் நேமு ஃபர்ஸ்ட் நேமு ஆர்டர் நம்பர் இதுதான் நம்ம பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். ஒன்று மேட்ச் ஆகுதா, மேட்ச் ஆகுது. ஸோ ஒன்று என்ன பண்ணோம் ஆன்சன் ஓலா, அதுக்கான ஆர்டர் நம்பர் என்ன 22456 அந்த அது மாதிரி அந்த அவுட்புட்டிங் வந்துச்சா ஆன்சன் ஓலா ஆர்டர் நம்பர் வந்துச்சா. நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு டேட்டா இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒன்று ஃபஸ்ட்டு ஃபில் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ஒன்றுக்கான ஆர்டர் நம்பரும் இந்த லாஸ்ட் நேம் ஃபஸ்ட் நேம் அதுவும் வந்துடும். ஓகேவா, மறுபடியும் வந்து ஒன்று இருக்கிறதுனால என்ன ஆகும் ஆன்சன் ஓலா ஃபஸ்ட் நேமு லாஸ்ட் நேம் ஃபஸ்ட் நேமு, அதுக்கப்புறம் இந்த ஒன்றுக்கான ஆர்டர் நம்பர் மேலே இருக்கிற ஒன்றுக்கான ஆர்டர் நம்பர் கீழே இருக்கிற ஒன்றுக்கான ஆர்டர் நம்பர் கரஸ்பாண்டிங் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு ஒன்று முடிஞ்சுது. ஸோ ரெண்டாவது பிஐடி வந்து செகண்டை பார்க்கும். ஸோ இந்த இடத்துல செகண்ட் இருக்கா ரெண்டு இருக்கான்னு பார்க்கும், பார்த்துட்டே வரும் ரெண்டு இல்லை. ஸோ அப்போ அந்த டேட்டாவை அது என்ன பண்ணாது அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணாது. ஸோ எது மேட்ச் ஆகுதோ அதை மட்டும்தான் பண்ணும். அதுதான் வந்து இன்னர் ஜாயின். ஸோ அப்போ வேறு என்ன இருக்குது 3 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து 3 பார்க்கும். ஸோ 3 இருக்கான்னு பார்த்துட்டே வரும். ஸோ 3 இருக்குது. ஸோ 3ல் என்னென்ன நம்ம பண்ண சொல்லியிருக்கோம் பீட்டர்சன் காரி அண்டு அதோடைய ஆர்டர் நம்பர் 77895 அது வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். பாருங்கள் பீட்டர்சன் காரி 77895 டிஸ்பிளே ஆகிடுச்சா. ஸோ இன்னொரு 3யும் இருக்குது. அப்போது இது என்ன பண்ணோம் இன்னொரு மேட்சஸும் செட் ஆகுது. ஸோ அதையும் ரிலேட் பண்ணி பீட்டர்சன் காரி அப்புறம் அவருடைய ஆர்டர் நம்பர் வந்து 44678 அந்த வேல்யூ வந்து இந்த டேபிளில் வந்துடுச்சு. ஓகேவா, அதாவது ரெண்டுத்துக்கும் இடையில மேட்சஸ் எத்தனை மேட்சஸ் இருக்கோ அத்தனை டேட்டாவை வந்து ரிட்ரீவ் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டில் காட்டும். ஸோ மேட்சஸ் இருக்கணும், அதுதான் வந்து இன்னர் ஜாயினில் மெயின். ஓகேவா, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது லெஃப்ட் ஜாயின். ஸோ உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் லெஃப்ட் ஜாயின்னா என்ன அப்படின்றது. இது என்ன பண்ணும் எல்லா ரோவையும் ரிட்டர்ன் பண்ணோம். லெஃப்ட் ஜாயின்னா லெஃப்ட்டில் இருக்கிற எல்லா ரோவையும் ரிட்டர்ன் பண்ணோம். ரைட் டேபிளோட ஏதாவது மேட்சஸ் இருந்துச்சுன்னா அதையும் ரிட்டர்ன் பண்ணோம். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகே, லெஃப்ட் ஜாயின்னா என்னது லெஃப்ட் ஜாயின் வந்தாவே லெஃப்ட் டேபிளில் இருக்கிற எல்லா ரோவையும் ரிட்டர்ன் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ரைட் டேபிளில் ஏதாவது மேட்சஸ் இருக்கான்னு பார்க்கும். மேட்சஸ் இருந்துச்சுன்னா அதையும் லெஃப்ட் டேபிளோட சேர்த்து நம்மளுக்கு வந்து ரோவை ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேவா, ஸோ இதுக்கான சின்டெக்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம்.
ஸோ இதுக்கான சின்டெக்ஸ் வந்து இதுதான் வந்து இதோட சின்டெக்ஸ். லெஃப்ட் ஜாயின், செலக்ட் காலம் நேமு ஃப்ரம் டேபிள் நேமு. நம்ம முன்னாடி என்ன கொடுத்தோம், இன்னர் ஜாயின் கொடுத்தோம் இல்லையா. ஸோ இங்கே லெஃப்ட் ஜாயின் டேபிள் நேம் டு ஆன் என்ன ரிலேட் பண்ணுறோம், ஓகேவா. ஸோ அதே கொரி தான், இன்னர் ஜாயின் பதிலாக லெஃப்ட் ஜாயின் போடுறோம், அதே டேபிள். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம எப்படி எழுதுகிறோம், இந்த இதுதான் நம்மளுடைய கொரி. செலக்ட் லாஸ்ட் நேமு ஃபர்ஸ்ட் நேமு, அதாவது டேபிள் 1ல் இருக்கிற லாஸ்ட் நேமு ஃபர்ஸ்ட் நேமு, டேபிள் 2ல் இருக்கிற ஆர்டர் நம்பரு, ஓகேவா. ரிலேட் பண்ணுறதும் எதை வச்சு தான் ரிலேட் பண்ணுறோம், பர்சன் ஐடி பிஐடியை வச்சு தான் நம்ம ரிலேட் பண்ணுறோம், ஓகேவா. ஸோ ஆனால் லெஃப்ட் ஜாயின் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ரிலேஷன் எது வந்து மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கும். ஸோ இங்கே வந்து 1 மேட்ச் ஆகுது, ஓகே. இங்கேயும் 1 இருக்குது, ஸோ அப்போ அந்த வேல்யூ வந்துடும். இன்னொரு 1 இருக்குது, அந்த வேல்யூ வந்துடும். அப்புறம் 2 இருக்குதான்னு பார்க்கும், 2 இல்லை. அதுக்கப்புறம் 3 இருக்குது, ஸோ 3 இருக்குதா, இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3, 2 3 இருக்குது. ஸோ அந்த 2 வேல்யூவும் வர மாதிரி ரிட்டர்ன் பண்ணிடும். மீதி என்ன இருக்குது, 2 7 இதுதான் வந்து லெஃப்ட்டு. ஃபஸ்ட் டேபிள் தான் லெஃப்ட் டேபிள், செகண்ட் டேபிள் ரைட் டேபிள். ஸோ லெஃப்ட் டேபிள் தான் எல்லாமே அது டிஸ்பிளே பண்ணணும். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், ஹான்சனையும் பண்ணிட்டோம், பீட்டர்சனையும் பண்ணிட்டோம். மீதி என்ன இருக்குது, 7 மட்டும்தான் இருக்குது. ஸோ அது கடைசியாக வந்து அதையும் நம்மளுக்கு இங்கே பாருங்கள், அதையும் நம்மளுக்கு கொடுத்துருச்சு. ஸோ லெஃப்ட் டேபிள் இருக்கிற எல்லா ரோவையும் ரிட்டர்ன் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் ரைட் டேபிளில் எது மேட்ச் ஆகுதோ அந்த வேல்யூ மட்டும் அதுக்கு வர மாதிரி. ஸோ அப்போ என்னாச்சு, இப்போ லெஃப்ட் டேபிளில் நம்மளுக்கு ஆர்டர் நம்ம லெஃப்ட் டேபிளில் இருக்கிற இந்த 7 லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் வேல்யூ வந்துச்சு. ஆனால் ரைட் டேபிளில் வந்து அதுக்கான எந்த இதுவும் மேட்ச் ஆகலை, எதுவுமே மேட்ச் ஆகலை. ஸோ மேட்ச் ஆகலைன்றதுனால அது எம்டியாக இருக்குது, ஓகேவா. அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா. லெஃப்ட் ஜாயின் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அதே தான் ரைட் ஜாயினுக்கும். ஸோ ரைட் ஜாயின் பாருங்கள். ஸோ இதுக்கும் சின்டாக்ஸ் அதுதான். ரைட் ஜாயின் நம்மள என்ன, ரெண்டு டேபிள் இருக்குது, லெஃப்ட் டேபிள் ரைட் டேபிள் அப்படின்னு 2 டேபிள் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு டேபிளில் லெஃப்ட்டுனும் செகண்ட் டேபிளில் ரைட்டுனும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செகண்ட் டேபிள் அதாவது ரைட் டேபிள் இருக்கிற எல்லா ரோவையும் அது ரிட்டர்ன் பண்ணிவிடும், எல்லா ரோவையும் அதில் ரிட்டர்ன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே என்ன பண்ணோம் அப்படின்னா, 2 டேபிள்லையும் எது மேட்ச் ஆகுதோ, ஓகே, 2 டேபிள்லையும் லெஃப்ட் டேபிளில் எது லெஃப்ட் டேபிளில் மேட்ச் ஆச்சுன்னா அந்த வேல்யூவும் லெஃப்ட் டேபிளில் மேட்ச் ஆன வேல்யூவையும் கொடுக்கும், ரைட் டேபிள் இருக்கிற எல்லா வேல்யூவும் கொடுக்கும், எல்லா ரோவையும் கொடுக்கும். அதுதான் வந்து ரைட் ஜாயின் கீபோர்டோட ரைட் ஜாயினோட யூஸு, ஓகேவா. ஸோ செலக்ட் காலம் நேம் ஃப்ரம் டேபிள் நேம் ரைட் ஜாயின் டேபிள் நேம் 2, அதுக்கப்புறம் ஆன் ரிலேஷன்ஷிப்பு. ஸோ அதே தான், மறுபடியும் அதே கதை தான். ஸோ 2 டேபிள். ஸோ நம்ம அவுட்புட் இதுதான் வந்து நம்மளுடைய கொரி. செலக்ட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டேபிள்லேருந்து லெஃப்ட் டேபிள்லேருந்து லாஸ்ட் நேமும் ஃபர்ஸ்ட் நேமு, ரைட் டேபிள்லேருந்து ஆர்டர் நம்பரையும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம், ஓகேவா. அதுக்கப்புறம் ஸோ இப்போ இதுக்கான அவுட்புட் பாருங்களேன். இது அவுட்புட் எப்படி எழுதணும் நான் ஃபஸ்ட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இது மேட்சஸ் பார்க்கும். 1 1 3 1 1 இருக்கா. ஸோ ஓலா லாஸ்ட் நேம் ஆன்சன் ஓலான்னு 2 தடவை பிரிண்ட் ஆகிடுச்சு, ஏன்னா 2 1 இருக்குது. அப்புறம் 2 3 இருக்குது. ஸோ பீட்டர்சன் காரி, ஸோ பீட்டர்சன் காரின்னு 2 வேல்யூவும் வந்துருச்சு, ஓகே. இப்போ 1 1 முடிஞ்சிச்சு, 3 முடிஞ்சிருக்கு. மீதி என்ன இருக்குது, 15ங்கிற பிஐடி வேல்யூ தான் இருக்குது. ஸோ இது வந்து 15ன்ற வேல்யூ வந்து இந்த இடத்துல மேட்ச் ஆகுதா, எந்த பிஐடியோட மேட்ச் ஆகலை. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், இது எதுவும் மேட்ச் ஆகலைன்னா என்ன பண்ணுவோம், ரைட் ஜாயின்னா ரைட்டில் இருக்கிற வேல்யூ வந்து கொடுத்துடணும். ஸோ நம்ம இதில் நம்ம எதை செலக்ட் பண்ணியிருக்கோம், ஆர்டர் நம்பரை மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்டர் நம்பரோடைய நம்பர் என்ன, 34764. ஸோ அந்த வேல்யூ மட்டும் நம்மளுக்கு வந்துருச்சு, ஓகேவா. ஸோ மெயின் என்ன அப்படின்னா, 2 டேபிளை நான் எல்லாமே செலக்ட் பண்ணி தான் நமக்கு எல்லாமே வரும். நான் என்ன பண்ணியிருக்கேன், இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டேபிள்லேருந்து லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் செகண்ட் டேபிள் வந்து ஆர்டர் நம்பர் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. இந்த இது முதல்ல புரிஞ்சுக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகே. ஸோ ஆர்டர் நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆர்டர் நம்பர் மட்டும்தான் வரும், ஓகேவா. இது மட்டும்தான் வரும். ஸோ ரெண்டு டேபிள் இருக்குது. 2 டேபிள் இருந்தோம் நம்ம பர்டிகுலர் காலமை எடுத்து நமக்கு வந்து 3ஆவதாக ஒரு டேபிள் வர வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி லெஃப்ட் ஜாயின்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும், ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல் ஜாயின், மறுபடியும் அதே கதை தான். இதில் ஃபுல் ஜாயினில் என்ன பண்ணோம்னா அப்படின்னா, மேட்சஸ் இருந்துச்சுன்னா அதை கொடுக்கும், மேட்சஸ் இல்லைனாலும் 2 டேபிள் இருக்கிற மொத்த வேல்யூவும் கொடுத்துரும், ஓகேவா. இதுதான் வந்து ஃபுல் ஜாயின். தி ஃபுல் ஜாயின் கீவேர்ட் ரிட்டர்ன்ஸ் ரோஸ் when there is a match in one of the tables. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, மேட்சஸ் இருந்துச்சுன்னா அதை கொடுத்துறோம், மேட்சஸ் இல்லைனாலும் லெஃப்ட்டில் இருக்கிறதையும் கொடுத்துறோம், ரைட்டில் இருக்கிறதையும் கொடுத்துறோம். ஸோ நம்ம வந்து எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ மறுபடியும் அதே
சின்டாக்ஸ் தான். செலக்ட் எந்த காலம் வேணுமோ அந்த காலமே, ஃப்ரம் டேபிள் நேமு, ஃபுல் ஜாயின் டேபிள் நேம் 2, அதுக்கப்புறம் ஆன் டேபிள் நேம் 1 டாட் காலம் நேம் ஈக்குவல் டு டேபிள் நேம் 2 டாட் காலம் நேம் ரிலேட் பண்ணுற அந்த ரிலேஷன்ஷிப்கான கொரி. ஸோ 2 டேபிள் இருக்குது. ஸோ அதே தான் நம்ம பேர் தானே ரிலேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், 1 இருக்கான்னு பார்க்கும். ஸோ அந்த 2 வேல்யூ, ஸோ ஹேண்ட்ஸ் அண்ட் ஓலா அதுக்கான நம்பரை வச்சு, ஆர்டர் நம்பரை வச்சு 2 வேல்யூ முதல்ல வந்துருமா. நெக்ஸ்ட்டு 2 பார்க்கும். இங்கே 2 இல்லை, மேட்சஸ் இல்லை, அதை அப்படியே வச்சுக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து 3 பார்க்கும். 3 இருக்கா, 2 3 இருக்குது. ஸோ அப்போ 3 என்னது, பீட்டர்சன் காரின்னு 2 இது வரும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் எது விட்டு போச்சு, ஃபஸ்ட்டு டேபிளில் 1 பார்த்துட்டோம், 3 பார்த்துட்டோம், 3 மேட்ச் ஆயிடுச்சு. மிச்சம் மேட்ச் ஆகாத வேல்யூ இது 2 தான். 2ல் வந்து நம்ம என்னென்ன, இந்த 2ல் வந்து மேட்ச் ஆகலை. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன, இது 2 வந்து இதோட மேட்ச் ஆகலை. ஸோ மேட்ச் ஆகலனாலும் அதை பற்றி கவலைப்படாமல் அது என்ன பண்ணோம், அந்த வேல்யூஸ், ஸோ 7 and 2ன்றதை நம்மளுக்கு வந்து இங்கே கொடுத்துரும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், 7 and 2 இதுக்கான ஆர்டர் நம்பர் இல்லை. ஏன் ஆர்டர் நம்பர் இல்லை, இதுன்ட்டு மேட்ச் ஆகலை. ஃபுல் ஜாயினை பொறுத்த வரைக்கும் மேட்ச் ஆகலைனாலும் என்ன பண்ணோம், லெஃப்ட்டில் இருக்கிறதுலையும் கொடுத்துரும், ரைட்டில் இருக்கிறதையும் கொடுத்துரும். அதுதான் வந்து ஃபுல் ஜாயின். வெறுமனே இன்னர் ஜாயின்னா எது மேட்ச் ஆகுதோ அது மட்டும்தான் கொடுக்கும். லெஃப்ட் ஜாயின்னா மேட்ச் ஆகிறதையும் கொடுக்கும், லெஃப்ட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துரும். ரைட் ஜாயின்னா மேட்ச் ஆகிறதையும் கொடுக்கும், ரைட்டில் இருக்கிறத எல்லாத்தையும் கொடுத்துரும். ஃபுல் ஜாயின்னா மேட்ச் ஆகிறதையும் கொடுக்கும், மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே கொடுத்துரும். லெஃப்ட்டில் என்ன மீதி இருக்கோ அதையும் கொடுத்துரும், ரைட்டில் என்ன மீதி இருக்கோ அதையும் கொடுத்துரும். இதுதான் வந்து ஃபுல் ஜாயின். ஸோ அப்போ 7 and 2 நம்மளுக்கு வந்துருச்சு. இது எதுவும் மேட்ச் ஆகலை, அதனால் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வரும், 3 மேட்ச் ஆகிடுச்சு, 3 மேட்ச் ஆகிடுச்சு, 1 மேட்ச் ஆகிடுச்சு, 1 மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ 15 இருக்குது. ஸோ 15 இதோட மேட்ச் ஆகலை. ஆனாலும் இது என்ன பண்ணும், இந்த 15க்கான ஆர்டர் நம்பரை நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் கொடுத்துரும். இதுதான் வந்து ஃபுல் ஜாயினுடைய ஒர்க்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யூனியன் பார்க்கலாம். ஸோ இது ப்ராக்டிக்கலாக ஏன் பார்க்கல அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கொரி எழுத கற்றுக்கணும். ஓகேவா. ஸோ எந்த மாதிரி கொரியை வந்து நீங்கள் நிறைய எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதை ப்ராக்டிக்கலாக பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது. டேட்டா பேஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொரி எழுத தெரியணும். எஸ்கியூஎலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கொரி எழுதணும். ஸோ கொரி எழுதுறதுக்கு முதல்ல கான்செப்ட்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே. நம்ம வந்து ஒரு டேட்டா பேஸை வந்து எப்படிலாம் பண்ணுறது, எப்படி அக்சஸ் பண்ணுறது, எப்படி கொரி எழுதுறது, அதெல்லாம் வந்து பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ .NETல எப்படி டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறது, ஒரு ஜாவாவில் எப்படி டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறது, ஸோ அங்கே எப்படி கொரி எழுதுறது, ஸோ அந்த இடத்துல கொரிலாம் யூஸ் ஆகும். ஸோ அதுக்கெலாம் நம்மளுக்கு இந்த கான்செப்ட்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அந்த இடத்துல ஈஸியாக நம்மளால் கொரி எழுத முடியும். ஓகேவா. ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய யூடியூப் சேனல், நீங்கள் ஒன்றும் இல்லை, யூடியூப்பில் போய்ட்டு விஜய் பிரகாஷ் தமிழ் டியூட்டோரியல்னு போட்டாவே என்னுடைய சேனல் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே. இல்லைனா நீங்களே கூட ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து செக் பண்ணுங்கள். இதுதான் வந்து என்னுடைய வெப்சைட் www.groupstate.in.nu. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. ஓகே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.